ஹலோ ஆல். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. நாங்கள் 11 o'clock சர்ச்சில் மாஸ் இருக்குது. ஸோ நைட் மாஸ்க்கு போகிறதுக்காக தான் வீட்டில் எல்லாருமே ரெடியாக கிளம்பிட்டு இருக்கோம். அண்ட் நாங்கள் எப்போவுமே வந்து கிறிஸ்மஸ்னா நைட் மாஸ் தான் போவோம். பிகாஸ் நைட்டு தான் ஒரு கிறிஸ்மஸ் வைப் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மாஸ் இருக்கு, பட் நைட் போகிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்கோம். அண்ட் ஃபர்தராக வந்து அங்கே இருக்கிற செலிப்ரேஷன்லாம் இதில் கவர் பண்ணுறோம். இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பி சர்ச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். சர்ச் பக்கம் தான், வீட்டிலேருந்து சர்ச் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். இதுதான் எங்கள் ஒரு சர்ச். நாங்கள் போகும்போது அப்போ தான் கரெக்டாக மாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லோரும் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ மாஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. கிறிஸ்மஸ்னாலே ப்ளம் கேக்கு தான், அதை வெட்டலாம் எப்படி, அதனால் வெட்ட ஆரம்பித்தாச்சு. விஷம் நான் ஒருத்தர் இருக்கிறேன்ல இங்கே, எனக்கு கொஞ்சம் குத்தியா? கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் என்ன, ஃபோட்டோ ஷூட்டு தான். ஆரம்பிக்கலாமா? நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கலான்னு வந்தோம். ஏதோ ஒன்று வாங்க, எல்லாரும் பட்டாசு வெடிக்கலாம். ஏன்னா வாங்க, எல்லாரும் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த ஸ்வேதா, இந்த உனக்கு. ஓடுற ஓடுற ஓடுற. ஐயோ, இவன் வேற ஒருத்தன். ரன் ரன் ரன். இப்படி நிக்கிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆக போகுது. என்ன சம்பவம் ஆச்சுன்னா, எங்களை வீட்டில் தூங்க சொல்லிட்டாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணோம், சரி கொஞ்சமாச்சு பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஒன்று மழை வெடி மாதிரி தான் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து, அது வந்து ரொம்ப சவுண்டு மேக் பண்ணிடுச்சு. அதனால எல்லோரும் சைலண்டாக போய் கிளம்பி ஓட போகிறோம், வந்து திட்டு கிடைக்கணும். ஸோ பேலன்ஸ் வெடியை வந்து நாளைக்கு வெடிக்கலாம். அண்ட் உங்களை நாளைக்கு காலையில் மீட் பண்ணுறோம். பை. எனக்கு ஆசையாக இருந்து வெடிக்க. கிறிஸ்மஸ் மார்னிங் ஸ்பெஷல் வந்து வட்டையப்பம், அப்பம், அது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல தேங்காய் பால் ஊற்றி செஞ்ச சிக்கன் கிரேவி. அவ்வளோதான், புது டிஷ்ஷுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்பயுமே என்ன தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இவங்க. அப்படியே ஆப்பத்தை ஒன்று வச்சு, அந்த வட்டப்பமா அப்படியே அழகாக ஒன்று வச்சு, இந்த சிக்கன் கிரேவி அப்படியே மேலோட்ட ஊற்றி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எதுவுமா இறங்குது. முந்திரிலாம் போட்டுக்கிறீங்களா? நல்லா இருக்கும் கிரேவி. கொல்லம் கொல்லம் என்ன பிடுங்கிட்டா? கால் நல்லா சாப்பிட்டாச்சு. மதியானம் ஏதோ புதுசாக தரேன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் டம் பிரியாணி. டம் பிரியாணி, அதுக்கப்புறம் பப்படம், அதுக்கப்புறம் ரைத்தா, அதுக்கப்புறம் ஃப்ரைடு சிக்கன் பொரிச்சது. அப்படி தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்து பீஃப் கறியானம். இன்னைக்கு ஒரு புடி. ஆனால் இதில் மட்டனை காணுமே. இந்த இடத்துல மட்டனா தெரியும் உனக்கு? இல்லை, ஒரு பீஸ் மட்டும் இருக்கலாம். ஓகே, நல்லா நல்லி எலும்பு போல இருக்கு. அதுக்கு கூட ஒரு சிக்கன் நல்லா
பொரிச்ச சிக்கன் 2, ஓகேவா? கொஞ்சோண்டு ரைத்தா, அப்புறம் பப்படம், பீஃப், கொஞ்சமா பீஃப், இந்த பப்படம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி சரியா மட்டன், சரி. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னாலும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தான். பொரிச்ச சிக்கன் மாட்டிச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் வண்டியில் கிளம்புறோம். காரில் சேர்க்க மாட்டேன்ட்டாங்களாம். இல்லையா? இடம் இல்லை. அதனால் நாங்கள் ஜாலியாக 2 வீலரில் போவோம். கும்பல் அதிகமாகிடுச்சு. எல்லோரும் ஜாலியாக பீச்சுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தப்போ சரி வா இந்த சர்ச்சை போய் பார்க்கலான்ட்டு இவளை போய் கூப்பிட்டு போனேன். ஏன்னா இங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. பார்த்தீங்களா, ஆனால் மூடி இருக்குது, பரவாயில்ல, நம்ம வெளில மட்டும் சுற்றி பார்க்கலாம். அப்படியே இந்த சைடு தெரியும் பார்த்தா சன் செட்டாக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம போக வேண்டிய பீச்சுக்கு கிளம்ப வேண்டியது தான். நல்ல ஒரு தடிக்க வந்துருப்பாங்க. நான் சொல்றேன் என்னது டேய், எங்க நந்தனி நீ எங்க ஊரை ஸ்லம்மட சென்ன நீ ஆளு கொள்ளாம இல்லி எந்த ஊர்ல நீ அங்க சென்னை. ஃபைனலாக நாங்கள் வர வேண்டிய பீச் இது தான். இந்த பக்கம் ஆறு இருக்கும், இங்கெல்லாம் போட்டில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் அப்படியே கடல், அங்கே போய் பார்க்கலாம். என்ன பண்ணுறேன்? லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இதே பீச்சு தான் வந்தோம். அப்போ அப்படியே ஒரு ஆடல் பாடல் எல்லாம் ஜாலியாக இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எதுவுமே இல்லை, முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மூலம் வந்த மாதிரி இது பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பீச்சு, இந்த ஆட்டோலாம் வருதுல்ல, அந்த பக்கம் ஃபுல்லாக இந்த போட்டிங் ஏரியா காமிச்சோல்ல, அவ்வளோதான். 2 பக்கம் சுற்றி தண்ணி, நடுவில் தான் இந்த ஊர் அழகாக இருக்கும். அந்த வீட்டுக்கு இந்த சர்ச் அப்புறம் கொஞ்சம் நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பேலன்ஸ் இந்த பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன சும்மா நின்றுக்கிற, அதை பீக்கா கற்றுன்னு போந்தா காட்டுங்களா எல்லாரும் மொத்தம் கிட்ட. இப்போ Merry Christmas!